வேக்ஃபிட் இன்னோவேஷன் ஐபிஓ, கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ இந்த ரெண்டு ஐபிஓமே இன்னைக்கான மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு ஐபிஓமே லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற மாதிரியான பெட்டரான கம்பெனிஸா வந்து இல்ல. இந்த வேக்ஃபிட் இன்னோவேஷன் ஐபிஓ பொறுத்தவரை லிஸ்டிங் எண் கிடைக்குமா அப்படின்ற சான்சஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா 4% தான் லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுனா சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஒன்னு ₹20 கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமா போகலாம், இல்ல அப்படின்னா ₹20 வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுன சான்சஸ் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அண்ட் தென் வேக்ஃபிட் இன்னோவேஷன் ஐபிஓ இந்த லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஃபிளாட்டா லிஸ்ட் ஆனாலுமே அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து நோ அப்படின்ற ஆன்சரா தான் வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காவே வந்து இருந்தாலுமே ரீசனபிளான வேல்யூஷன் வந்து லிஸ்ட் ஆகல. சோ அதனால வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் எப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணா அந்த டைம்ல வந்து உள்ள என்டர் பண்ணலாம். கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ பொறுத்தவரை இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ 25% 32% வரைக்கும் லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. இங்க சாலிடா 20% மேல கிடைச்சிரும் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. பட் ஆனாலுமே இந்த ஐபிஎல் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து வராங்க. அண்ட் தென் வேல்யூவேஷன் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வச்சு வராங்க. இந்த ஒரு ரீசனால இன்னைக்கான மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. லாங் டர்முக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ கிடைச்சது ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா லிஸ்டிங் எண் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனை நம்ம பயன்படுத்திட்டு வேற பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு மார்க்கெட்ல அதை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். சோ இதுதான் இந்த ரெண்டு ஐபிஓல இருக்க விஷயமா இருக்கு. ஆக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா $300 மில்லியன் இருந்து $400 மில்லியன் வரைக்கும் வந்து ஐபிஓ திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சோ இங்க இந்தியால அந்த ஐபிஓக்கான டிமாண்ட் இருக்கிறத வந்து பாக்குறாங்க. இந்த வருஷம் மட்டுமே $21 பில்லியன் வந்து ஐபிஓக்காக மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இங்க மீஷோ கம்பெனி, க்ரோ கம்பெனி, இங்க பைன் லேப்ஸ், அப்புறம் இந்த பிசிக்ஸ் வாலா, ஏத்தர் இந்த மாதிரி 2025 வந்த நம்ம இருக்கிற எல்லா ஐபிஓஸையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது $21 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓக்காக மட்டும் வந்திருக்கு. அந்த $21 பில்லியன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்கோம். சோ இந்த ஒரு டெக் ஐபிஓ பூமை வந்து இங்க ஆக்கோ நிறுவனம் வந்து பாக்குறாங்க. சோ அவங்களுமே என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா $300 மில்லியன்ல இருந்து $400 மில்லியன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. 2026 இருந்து 2027 இந்த ப்ரொபோசல் வந்து முடிஞ்சிடும். அந்த டைம்ல அந்த ஐபிஓ வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2016 ஒரு ஆட்டோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சவங்க இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய செக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டாங்க. ஸ்டில் இந்த கம்பெனியுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பினான்சியலே 2024 600 சில்லற கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து 400 சில்லற கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. 200 கோடி ரூபாய் லாஸ் வந்து கம் பண்ணிருக்காங்க. சோ லாஸஸ் தான் ட்ரிம் பண்ணிட்டு வராங்க. இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிக்கல. சோ இது இந்த ஐபிஓ வந்தது அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பார்ப்போம். 2020 இருந்து இவி கார்ஸோட அடாப்டேஷன் வந்து இந்தியால பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல டாடா மோட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே டாப் நச்சா வந்திருப்பாங்க. 2020 இருந்து இப்ப இந்த 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமான கார் யார் வந்து ஒரு கேலண்டர் இயர்ல செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது டாடா மோட்டர்ஸா தான் வந்து இருக்கும் 2020 to 24. பட் ஆனா 2025 அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. எம்ஜி வின்சார் கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் டாடா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிட்டு அவங்களோட இவி சேல்ஸ் இந்த கேலண்டர்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஜனவரி டு இங்க நவம்பர்ல பார்க்கும்போது இந்த டேட்டா மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 43,000 வண்டி வந்து எம்ஜி வின்சார் வண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்கு. இதுவே நம்ம டாடா நெக்ஸானும் கர்வும் நம்ம கம்பைன் பண்ணா கூட 37,000 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டல. 22,000 சில்லற வண்டி வந்து டாடா நெக்ஸான் வந்து வித்திருக்காங்க. 14,000 சில்லற யூனிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கர்வ் வந்து வித்திருக்காங்க. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணா கூட 37,000 வண்டி வந்து தாண்டல. பட் ஆனா இங்க எம்ஜி வின்சார் வந்து வித்திருக்கிறது 43,000 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் டாடா கம்பெனி விட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் அதிகமா செல் பண்ணிருக்குது. இதுவா வந்து இருக்கு. பட் ஆனா ஓவராலா கம்பைன் பண்ணும்போது டாடா கம்பெனி வந்து 76,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க இவில மட்டும். சோ இதுல வந்து டாடா நெக்ஸான், டாடா பஞ்ச், டாடா கர்வ், டாடா ஹேரியர், டாடா டிகார் இந்த மாதிரி எல்லா வண்டியுமே நம்ம கம்பைன் பண்ணும்போது டாடா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வண்டி வந்து வித்திருக்காங்க. இந்த ஓவரால் கேலண்டர்லயும் அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்றாங்க. இவில டாமினேட் அவங்களா தான் வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த வருஷம் அதிகமான ஒரு வண்டி வந்து வித்திருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜி வின்சார்ன்ற வண்டி வந்து வந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேட்டரி வேரியன்ஸ்ல நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மைலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து வருது. அஃபோர்டபுளான பிரைசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. பேட்டரி ஆசியா சர்வீஸ் மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால இவங்களால வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமான சேல்ஸ் வந்து பண்ண முடிஞ்சு. பட் ஆனாலுமே டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தான் இன்னும் டாமினேட் பண்றாங்க இவி மார்க்கெட்ல. இதோட ஒரு அப்டேட்டாவே அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளே தான் இங்க டாடா சியராவும் வந்து வருது. சோ இந்த டாடா சியராவோட அந்த எல்லா லான்ச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இந்த டாடா சியரா லான்ச்ன்றது ஏற்கனவே வந்து நடந்துருச்சு. 11,49,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல டாடா சியரா வந்து லான்ச் பண்ணாங்க. இதுல நிறைய வேரியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. சோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி இப்ப வந்து லான்ச் பண்ண போறாங்க. டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து இந்த புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. 11,49,000 இருந்து 21 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ரேஞ்ச் வந்து இருக்கு. ஒரு 7 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ண போறாங்க இந்த டாடா சியரால உள்ள இருக்க செக்மெண்ட்ஸ்ல. சோ இது எல்லாமே இந்த இன்ஜின் மாறுறது அந்த சஸ்பென்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமும் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஜனவரி 15ஆம் தேதி டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. சோ ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. இதுவுமே வந்து டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. டாடா சியர் அதிகமான வண்டி விக்குது அப்படின்னா இது டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கும். டாடா ஸ்டீல் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 50% அவங்களோட கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியால 50% அவங்களோட கெபாசிட்டியை எக்ஸ்பென்ஷன் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா நீங்க வெஸ்டர்ன் இந்தியால வந்து அதிகமான பிரசன்ஸ் வந்து கொண்டு வரணும்.
அண்ட் தென் இங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேக்கி வைக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா, இங்க ரா மெட்டீரியல்ஸ் அதிகமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு வேளை இங்க ரா மெட்டீரியல்ஸே கிடைக்கல அப்படின்னும் போது இவங்க அந்த சப்ளைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ற மாதிரி இவங்க கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்றது மூலமா நிறைய பெனிஃபிட்டான விஷயம் வந்து இருக்கு. ஸோ அந்த பிளான் வந்து போறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஓவரால் கெப்பாசிட்டி வந்து ஒரு 100 மில்லியன் டன் வந்து வெளியே போகுது அப்படின்னா, இதுக்கப்புறமா வெளியே போறது 150 மில்லியன் டன்னா வந்து வெளியே போகணும். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்காக அந்த ஃபண்ட் ரைசிங்லாம் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே இன்டர்னலாவே வந்து பண்ணிக்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. இன்டர்னலாவே அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதிகமா கடன் வந்து எடுக்க போறது இல்ல. பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் இந்த கடன் வந்து ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கடன் வாங்கினா ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான பிளான்ல வந்து போறாங்க. விப்ரோ கம்பெனி கூகுள் கிளவுட் கம்பெனி கிட்ட டீப்பான பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. ஸோ இங்க கூகுள் கிளவுட்ல வந்து பார்க்கும்போது ஜெமினி என்டர்பிரைசஸ் வந்து இருக்கு. இந்த ஜெமினி என்டர்பிரைசஸை வந்து இன்டகிரேஷன் பண்ற மாதிரி இங்க விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போறாங்க. இது விப்ரோவோட அந்த ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இங்க கூகுள் கிளவுட் கூட இங்க விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா கொலாப் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இங்க ஜெமினியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கும். இந்த ஜெமினி என்டர்பிரைசஸும் உள்ள இருக்கும். ஸோ இது மூலமா இந்த ஹெச்ஆர் ஒர்க் அண்ட் தென் இந்த ஃபினான்ஸ் ஒர்க் அப்புறம் இந்த சேல்ஸ் டெலிவரி கஸ்டமர் அந்த ஒரு சேல்ஸ் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்து இன்புட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஏஐ இன்புட் பண்ணும்போது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட்ல வேற பண்ண போறாங்களா. இந்த ஒரு ஏஐ இன்புட் பண்ணும்போது ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்க முடியும். என்ன சேல்ஸ் நடந்திருக்கு, என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிருக்கு, அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வந்து உள்ள வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு கொலாபரேஷன்ல சக்சஸ் ஆக போகுது. ஸோ விப்ரோட ஏஐ அடாப்டேஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டா விப்ரோ கம்பெனிக்கு இருக்கு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ்எஃப்டிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்திருந்தாங்க டாக்டர் ரெட்டி ஃபெசிலிட்டிக்கு. அந்த ஒரு ஆந்திரா ஃபெசிலிட்டியில டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வெளியே போகும்போது அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. 5 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே ஃபார்ம் 483க்கான அப்சர்வேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இது வந்து பெருசா வந்து பயப்படுற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரியான அப்சர்வேஷன் ஃபார்மா தான் வந்து இது இருக்கு. நீங்க ஒருவேளை வார்னிங் லெட்டர் மாதிரி எதனா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தான் இந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை. பட் ஆனா இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு போனது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி கம்பெனிக்கு ஒரு பெரிய நெகட்டிவான ஃபீட்பேக்கா வந்து இருக்காது. பட் ஆனா மார்க்கெட்ல எப்படி ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனியுமே அந்த பாரத் நெட் ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த 7 கான்ட்ராக்ட் வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்கல்ல. சோ இது மூலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிளஸ் மூவ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏத்திக்கிட்டே வராங்க. இன்னைக்கான மார்க்கெட்லயுமே இந்த ஷேர் வந்து ஏத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீசன் வந்து இதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து கம்பேக் ஆயிடுமா? ஏன் அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. சோ அதனால வந்து இங்க பிளட் ஆன் தி ஸ்ட்ரீட் மாதிரி நம்ம உள்ள இறங்கலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னுமே இந்த கம்பெனி வந்து பிரஷர்ல தான் இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட மெயின் ரெவன்யூ வந்து பிஎஸ்என்எல் ரெவன்யூ தான் வந்து இருக்கு. பிஎஸ்என்எல்லோட 4G ரோல் அவுட் வந்து நடந்துச்சு. அந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1300 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அதிகமான ரெவன்யூ வந்து வர ஆரம்பிச்சது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. நிறைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க 4G ரோல் அவுட் பிஎஸ்என்எல் நடக்கும்போது. சோ அந்த ஒரு ரீசனால தான் 1300 வரைக்கும் போச்சு. திரும்ப அந்த பிஎஸ்என்எல்லோட 4G ரோல் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பாக்டும் வந்து கிடையாது. சோ அதனால ரெவன்யூ டிராப் ஆக ஆரம்பிச்சது. அதனால ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. இன்னும் இந்த பிஎஸ்என்எல்லோட அந்த ரோல் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெருசா அந்த அளவுக்கு நடக்கல. சோ இங்க 4G ரோல் அவுட் பண்ணாலுமே அது வந்து பெருசா பண்ணும். 5G ரோல் அவுட் வர வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பிரஷர்ல தான் வந்திருக்கும். சோ அந்த டைம்ல 5G ரோல் அவுட் வரட்டும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் ஆரம்பிக்கும். இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷர்ல தான் வந்திருக்கு. ஹீரோ மோட்டார்ஸும் ஹார்லி டேவிட்சன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல இருக்குது தெரியும். இங்க ஹார்லி டேவிட்சனோட X440ன்ற வண்டி வந்திருக்கு. அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இப்போ வந்து அதோட அப்கிரேடட் வெர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா X440Tன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த அப்கிரேடட் வெர்ஷன்ல இங்க இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷனா இருக்கிற மெயின் 2 பிளேயர் வந்து இருக்காங்க. ஒன்னு ராயல் என்ஃபீல்டுல அந்த 450 வண்டி வந்து இருக்கு. செகண்டா வந்து இருக்குது ட்ரையம் ஸ்பீட் வந்து இருக்கு. ட்ரையம் ஸ்பீட் 400 வண்டி வந்து செகண்ட் ஒரு காம்படிஷனா வந்து இருக்கு. இந்த 2 வண்டியுமே வந்து பார்க்கும்போது நல்ல காம்படிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ இதை விடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் அதிகமாகவும் சிட்டில வந்து ரைட் பண்றதுக்கு பெஸ்ட்டாவும் இருக்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க இந்த ஹார்லி டேவிட்சன் X440ன்ற வண்டியில. சோ இந்த ஒரு அப்டேட் நடந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இந்த ரைடர்ஸ் எல்லாருமே அதிகமா இந்த வண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த லாங் டிராவலுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் எல்லாம் அதிகமான வண்டி வந்து விற்க முடியும். அப்படி விற்கிறாங்கன்னும் போது இந்த கம்பெனிக்கு பெரிய பாசிட்டிவ் நியூஸா தான் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் அண்ட் தென் ஹார்லி டேவிட்சன் வந்து லான்ச் பண்ண போற அந்த வண்டியை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கம்ஃபர்ட் லெவல்ல அடுத்த லெவல் எடுத்துட்டு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஃபுல்லாவே பிரீமியம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்களோட பிரீமியம் போர்ட்ஃபோலியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இங்க ஜெய்ப்பூர்ல அவங்களோட அந்த பிரீமியம் ஹோட்டல் வந்து ஒன்னு திறக்க போறாங்க. இது வந்து 2030 வந்து நடக்க போகுது. சோ இது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்களோட பிரீமியம் போர்ட்ஃபோலியோவை இங்க ஜெய்ப்பூர்ல வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. மெயினா ராஜஸ்தான் நம்ம வச்சுக்கலாமே. சோ ராஜஸ்தான்ல வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. இவங்க கிட்ட வந்து ஏற்கனவே லக்ஸரியான ரெசார்ட் ஹோட்டல் வந்து ஒன்னு இருக்கு. அண்ட் இதை தாண்டி இங்க 2030 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 150 மேற்பட்ட வந்து ரூம்ஸ் வச்சு ஒரு ஹோட்டல்ஸ் வந்து திறக்க போறாங்க. இதோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2030 தான் எண்ட் ஆக போகுது.
ஸோ இந்த 2030க்கு அப்புறமா இங்க ஜெய்ப்பூர்ல வந்து அதிகமான மக்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ஓடர்ஸ் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஐடிசி ஓடர்ஸ் வந்து இங்க சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஐடிசி ஓடர்ஸும் அந்த நீங்க எபிக் கலெக்ஷன் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இந்த டூரிசம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செயல்படுவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ ஐடிசி ஓடர்ஸோட அந்த பிரீமியம் ஆஃபரிங்கோட இந்த ஒரு ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ எங்க ராஜஸ்தான் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியா தான் அந்த ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர் வந்து அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க டூரிசம் இண்டஸ்ட்ரியா இங்க ஜெய்ப்பூர் அண்ட் தென் புஷ்கர்ல வந்து அதிகமா இங்க வர மக்கள் எல்லாருமே இங்க கவர் பண்ணி இங்க தங்க வைக்கிற மாதிரியான பிளான் வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனி நம்ம ஊரோட சென்னை பிராண்ட் கம்பெனியான உதயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க போறாங்க. உதயம் போது இவங்க ஃபுல்லா இந்த ஃபுட் பிசினஸ்ல இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு உதயம் கம்பெனி ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இவங்க வாங்கிட்டு மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து இங்க உதயம்ல இருக்கிற அந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிற மாதிரியான பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இது எதுக்காக ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனி பண்றாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்து பண்றாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் பொறுத்தளவுல அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அடுத்த லெவல் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளானா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீஜன் லெவல் பிளேயர்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்றது தான் இதோட பிளானா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நேஷனல் லெவலான அந்த ரோல் அவுட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஜன் பிராண்ட்ஸ் இப்போ வந்து இங்க உதயம் பிராண்ட்லாம் இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டாமினண்டான பிராண்டா வந்து இருக்கு. இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூசியேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேஷனல் லெவலான பிராண்ட்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணி அங்க ரோல் அவுட் வந்து பண்ணாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த சவுத் இந்தியாவில் டாமினேட் பண்றது வந்து இங்க இந்த ஒரு பிராண்டா இருக்கட்டும், உதயம் பிராண்டா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டாடா கன்சூமர் வந்து இருப்பாங்க, அப்புறம் எம்டிஆர் வந்து இருப்பாங்க, அப்புறம் ஐடி ஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க கூடலாம் அப்படியே டேரக்டா காம்படிஷன் வந்து வந்துருவாங்க. ஸோ ரீஜனல் பிராண்ட்ஸ் கூட டேரக்டா காம்படிஷன் வந்துருவாங்க. அதுக்கடுத்து நேஷனல் லெவலில் வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான பிளானா வந்து இருக்கு. இவங்க ஏன் இந்த ஒரு பேக்கேஜ் ஃபுட் செக்மெண்ட் உள்ள வராங்க அப்படின்னா $121 பில்லியன் வந்து பினான்சியல் இயர் 2024 படி வந்து பார்க்கும்போது இந்தக்கான மார்க்கெட்டா வந்து இருக்கு. அதாவது இங்க பேக்கேஜ் மார்க்கெட் வந்து $121 பில்லியன் இந்தியாவில் மட்டும் இருக்கு. இது வந்து 2033ல வந்து $200 பில்லியன் மேல போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 6.5% CAGR என்ற மாதிரி growth ஆயிட்டே வருது. ஸோ அந்த மார்க்கெட் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணுன்ற மாதிரியான டோன்ல இங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து உள்ள வராங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.